வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சிசிஎஃப். ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் எல்லாரும் கேட்குற ஒரே கொஸ்டின், ஏன் WTC ஃபைனல் இங்கிலாந்துலேயே வைக்கிறாங்க? ஏன் ஒரு அகமதாபாத்ல வைக்கலாமே, ஏன் ஒரு மெல்போர்ன்ல வைக்கலாமே, ஏன் ஒரு UAEல நடக்கலாமே, ஏன் எப்போ பார்த்தாலும் இங்கிலாந்துல நடத்துறாங்க? அதுக்கு சில காரணங்கள் இருக்குங்க. அதுதான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போறோம். சரி, இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெட் பால் கிரிக்கெட்டுக்கு பயங்கர வரவேற்பு இருக்குங்க. அது கவுண்டி மேட்ச் நடந்தா கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் க்ரௌட் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுவாங்க. இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எனி ஏஜ், சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் மேட்சஸ் வந்து பார்ப்பாங்க. ரெட் பால் கிரிக்கெட்டுக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபைனல் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா ஃபுல் க்ரௌட் இருந்தால் தான் பார்க்கறதுக்கே நல்லா இருக்கும். ஒயிட் பால் கிரிக்கெட்ல ஜென்ரலா ஒரு வேர்ல்ட் கப் ஃபைனல், ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஃபைனல், ஒரு T20 ஃபைனல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஃபுல் க்ரௌட் வந்துதான் போகுது. பட் ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு வரது இட் இஸ் அ சேலஞ்ச். ஸோ அந்த வகையில் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்துல வச்சா ஃபுல் க்ரௌட் வரும். இதே ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒன்று சொல்றேன், அகமதாபாத்ல நீங்க ஃபைனல் வைக்கிறீங்க, இன்கேஸ் இந்தியா குவாலிஃபை ஆகல, ஆஸ்திரேலியா வர்சஸ் இங்கிலாந்து வந்து ஃபைனல் நடக்குது, ஃபுல் க்ரௌட் வரும்னு நினைக்கிறீங்க? 5 days கிடையவே கிடையாது. ஏன்னா இந்தியா விளாட்னாலே வந்து பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் வந்து ஃபுல் க்ரௌட் வரது கிடையாது டெஸ்ட் மேட்சஸ்க்கு. இதுதான் ரியாலிட்டி. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்துல நடத்துறாங்க ICC.